மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு 10 மிஸ்டேக்ஸ். எல்லாருமே பண்ணக்கூடியது. மிஸ்டேக் பண்ணாமல் எவனும் இருக்க மாட்டான். ஒரு மிஸ்டேக் நமக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும். ஆனால் அந்த மிஸ்டேக் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா ஈஸியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். போட்டித் தேர்வு படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பம் இருக்கும். அதை படிக்கவா, இதை படிக்கவா, இதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படி இப்படி நிறைய குழப்பம் இருக்கும். இப்போவே படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கடி சொல்கிறது தான், முதல் நைட் ஷெட்யூல் போடுறீங்க, நாளைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அந்த டேயை மட்டும் தான் பார்க்கணும். நீங்கள் அதை கவர் பண்ணணும், இதை கவர் பண்ணணும். லாங்காக நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எதுவுமே நம்ம கவர் பண்ணி முடிக்க மாட்டோம். எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் 2 வீலர் ஓட்ட தெரியும். இப்போ நைட்டு 2 வீலரில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ பஸ் 2 வீலர் நைட்டு போகும்போது அந்த லைட் வெளிச்சம் தெரியல பக்கத்தில் உள்ள இடத்த மட்டும் தான் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க. இதே நீங்கள் லாங்காக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் போகவே முடியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவை அன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் என்ன போகிறீங்க, இன்றைக்கி நீங்கள் என்ன படிக்கிங்க, அதை மட்டும் பாருங்கள். அதை மட்டும் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து கரெக்டான டெஸ்டினேஷன் போக முடியல, நம்ம போக முடியாது. அதனால் தெளிவான ரூட்டு போட்டு தெளிவாக உட்காந்து படிங்க. ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் வித்தவுட் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக வேணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிங்கன்னா ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் படிச்சிங்கன்னா அது நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே தூத்துக்குடியிலேருந்து மதுரை போகிறோன்னு வச்சுங்களேன், தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு போய்ட்டு கன்னியாகுமரி திரும்ப மதுரைக்கு போகுது, விதவிதமான ரூட்டில் போகிறது. இப்போ ஸ்ட்ராட்டஜிங்கிறது உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ரூட்டில் போக வைக்கும். அப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜினா என்ன கேட்டிங்கன்னா, டிஎன்பிசி சிலபஸ் எத்தனை பாடம் இருக்குது, டிஎன்பிசி எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ நாளில் படித்து முடிக்கணும், ஏன்னா எவ்வளோ நாளில் ரிவிஷன் பண்ணணும், இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கணும். ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ ஸ்ட்ராட்டஜி அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண ஒரு குறிக்கோளோட ஒரு ஸ்ட்ராட்டஜி போடாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா ஏனதானு படித்த மாதிரி இருக்கும். இப்போ ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக வேணும். இல்லைன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு கிஸ்ட் எடுத்து படிப்பீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும், ஒரு ஜாகிரபி எடுத்து படிப்பீங்க, ஓனா படிப்பீங்க, கடைசியாக ஒன்றுமே படிச்சிக்க மாட்டீங்க. இப்போ ஸ்ட்ராட்டஜி ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ப்ராப்பர் கண்டிப்பாக இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய மைண்டுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது நம்ம கண்டிப்பாக நினைச்சு ஃபாலோ பண்ணணும். ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக முக்கியம். ஆக்சுவலாக நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஷெட்யூல் போட்டுடணும். நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது இன்றைக்கி ஷெட்யூல் பண்ணிடணும். நாளைக்கு நீங்கள் என்ன கலர் சட்டை போடுறீங்க அதை முதல் கூட நீங்கள் டிசைட் பண்ணிடணும். அதில் கூட உங்கள் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்போ அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பராக காலையில் என்ன படிக்க போகிறீங்க, மத்தியம் என்ன படிக்க போகிறீங்க, என்ன முடிக்கணும். வரலாறு படிப்புன்னு சொல்லக்கூடாது, வரலாறு சிந்து சிம்பிள் நாகரிகம் படிக்கணும்னு பார்க்கணும். மேக்ஸ் படிப்புன்னு சொல்லக்கூடாது, மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிப்போம். அப்போ ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அந்த சிலபஸை முடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ரிவிஷன் விடணும். ப்ராப்பராக அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் மிஸ்டேக் என்ன விடுவாங்க கேட்டிங்கன்னா, நாட் கமிட்டிங் டு ஏ சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி. அதாவது அப்பப்போ ஒரு சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி அப்படியே நம்பி அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏன்னா பல மரங்களை கண்ட தச்சர் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான் அப்படிம்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் நிறைய நீங்கள் வந்து நிறைய இதை ஃபாலோ பண்ணக்கூடாது, ஒரே சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அதை கன்ஃபார்மாக நம்பிட்டு ஸ்ட்ராட்டஜி போட முடியும். நீங்கள் நல்லா யோசிக்கலாம். ஏன்னா பிளானிங், அதாவது நீங்கள் பாடம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறது இங்கே எதுங்கிறத விட படிக்க வேண்டாம் எதுங்கிறது முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் படிக்க வேண்டாம் அப்படின்னு தைரியமாக தட்டி விடணும். அப்போ வந்து சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக போட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஸ்ட்ராட்டஜி மாற்றிட்டே இருக்கக்கூடாது. அதான் உங்களை சொல்கிற ஸ்ட்ராட்டஜிங்கிறது இப்போ எனக்குள்ள ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பொருந்தாது, உங்களுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி எனக்கு பொருந்தாது. அப்போ நமக்கு தனிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணணும். எக்காரணம் ஸ்ட்ராட்டஜி மாற்றிட்டே இருக்கக்கூடாது. கேட்டிங்கன்னா அதாவது நம்மளுடைய ஓன் நோட்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய சுயமான ஓன் நோட்ஸ், ஏன்னா நம்மளுடைய நோட்ஸாக தான் இருக்கணும், அடுத்தவங்க நோட்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ ஒவ்வொன்றுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நோட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லாத்துக்குமே கேண்டிடேட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆக்சுவலாக காம்படிட்டிவ் எக்ஸாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை கேட்டால் ஒரு 3 பாயிண்ட் தான். ஒன்று என்ன, சிலபஸ் கையில் இருக்கணும், ஓல்டு கொஸ்டின் கையில் இருக்கணும், அப்புறம் ஓன் நோட்ஸ் இருக்கணும். இது இன்னொருத்தருடைய நோட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு ஜெராக்ஸ் அடிக்கக்கூடாது. உங்களுடைய நோட்ஸ் இருக்கு, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்கன்னா டக்குனு ஓன் நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸை தான் நீங்கள் திரும்ப போகணும். அந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்னா சென்டென்ஸ் மேக்கிங்காக இருக்கக்கூடாது, வேடிங்கில் தான் இருக்கணும். அது உங்களுக்கு மட்டும் தான் புரியணும், திரும்ப படிச்சுக்கணும். சிலவங்க பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்க மாட்டாங்க, அடுத்தவங்க நோட்ஸ் ஜெராக்ஸ் எடுத்துருப்பாங்க, அடுத்தவங்க நோட்ஸ் ஜெராக்ஸ் எடுக்கலாம், வேஸ்ட் ஆகலாம். அடுத்தது நாட் ரைட்டிங் மார்க் டெஸ்ட் பீரியாடிக்லி. அதாவது டெஸ்ட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப மிகப்பெரிய தவறு. இப்போ நம்மளே டெஸ்ட் வைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் 5 டெஸ்ட்டு பக்கா வந்துருவாங்க. 6 டெஸ்ட் 7 டெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணால் டைம் வேஸ்ட்டு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கவே கூடாது. இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணால் தான் உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன வீக் என்னன்னு தெரியும். அப்போ ஸ்ட்ரென்த்தை வந்து அப்படியே வச்சுட்டு வீக்கை வந்து பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணலாம். இப்போ டெஸ்ட்டுங்கிறது தான் சக்ஸஸ். எவன் ஒருத்தன் கம்ப்ளீட்டாக எல்லா டெஸ்ட்டையும் போட்டு முடிக்கணும், மார்க் டெஸ்ட் எல்லாத்தையும் போட்டு முடிக்கணும்னா அவன் தான் சக்ஸஸ் ஆக போகிறான். ஏன்னா டெஸ்ட் போடுறதுனால டைம் வேஸ்ட்டிங் திங்க் பண்ணவே கூடாது. அதனால் டெஸ்ட்டு கண்டிப்பாக போடணும். கிளாஸ் அட்டன் பண்ணுறது ஒன்லி ஃபார் கான்ஃபிடன்ஸ் லெவலில் கூட்டிருக்கு தான். அந்த டெஸ்ட் தான் நமக்கு என்னது சக்ஸஸ். அதனால் ப்ராப்பராக ஒரு இதை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, இந்த டெஸ்ட்டை நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. எக்காரணம் ஸ்டாப் பண்ணி ஃபாலோ பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு என்ன, நாட் ரெஃபரிங் சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் சிலபஸ் கொடுப்பாங்க, டிஎன்பிசிக்கு சிலபஸ் கொடுப்பாங்க, குரூப் 4 ஒரு சிலபஸ் இருக்கும், குரூப் 2 ஒரு சிலபஸ் இருக்கும், குரூப் 1 ஒரு சிலபஸ் இருக்கும். எடுத்த உடனே நம்ம படிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு சிலபஸை கோத்ரூ பண்ணணும். சிலபஸ்ங்கிறது கரெக்டான ரூட்னு அர்த்தம், கரெக்ட் ரூட், ஷார்ட் வே.
நீங்கள் தேவையில்லாமல் கண்டகளையும் படிச்சிடக்கூடாது. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படிங்க அப்படிம்பாங்க. அப்போ 9th ஸ்கூல் புக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி நமக்கு தேவை கிடையாது. அப்போ சிலபஸில் என்ன இருக்குது அதை கண்டிப்பாக கோத்ரூ பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரெஃபர் பண்ணணும். அது ரெஃபர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கிறது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, கேட்காம இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ப்ரீவியஸ் இந்த கோர் பாயிண்ட் ஃபுல்லாக கேட்டிருப்பாங்க. அந்த கோர் பாயிண்ட் எது நம்ம கண்டுபிடிக்கணும் காம்படிட்டிவ் எக்ஸாம். ரெண்டாவது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் விடுற மாதிரி தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. எங்கே மிஸ்டேக் விட போகிற அது மாதிரி தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அப்போ அந்த மிஸ்டேக் முன்னக்கூட்டி நம்ம அனலைஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அப்போ ஈஸியாக நம்ம தெரிஞ்சிடலாம் அந்த மிஸ்டேக் எங்கே வைப்பாங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த டாபிக் படித்தாலும் பரவாயில்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த கோர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருவீங்க. கோர் பாயிண்ட் கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் படிக்கும்போது அந்த இடத்த மட்டும் அழுத்தி படிச்சிக்கலாம், மற்ற இடம் நமக்கு தேவை கிடையாது. அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிலபஸ் கோத்ரூ பண்ணுறது கிடையாது. சிலபஸ் நீங்கள் பார்க்குற இடம்லாம் ஒட்டி வச்சுக்கணும். ஏன்னா சிலபஸ்ங்கிறது ஒரு ரூட்டு, கரெக்டான ரூட்டு. ஏன்னா சிலபஸ் இல்லாமல் போனீங்கன்னா ராங் ரூட்டில் போறீங்கன்னு அர்த்தம். அதே நேரத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது நம்ம ஒரு பரீட்சைக்கு நல்லா படிச்சுட்டு இருக்கோம், பரீட்சையில் போய் மிஸ்டேக் விடக்கூடாது. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த கேர்லஸ் மிஸ்டேக் விடுற மாதிரியே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ எந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ணுறான், இப்படி தான் கொஸ்டின் செட் பண்ணுறாங்க தெரிஞ்சிடும். இப்போ நம்ம கொஸ்டின் டைப்பை பொறுத்த வரைக்கும் 5 டைப் தான். ஒன்று டேரக்ட் கொஸ்டின், இன்னொன்று வந்து பொறுத்துக்குன்னு கேட்பாங்க, இன்னொன்று வந்து விச் இஸ் கரெக்ட்டுமாங்க, பிறகு விச் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணமாங்க. இந்த ஒரு 5 டைப் கொஸ்டின் தான். இந்த 5 டைப் எப்படி செட் பண்ணுறாங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சலாம். பழைய கொஸ்டின் நல்லா அனலைஸ் பண்ணால் அது 5 டைப் எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரீடிங் எக்ஸசிவ் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ், நிறைய புக்கை படிப்பாங்க. அப்படி படிக்கக்கூடாது, லிமிட்டடாக படிக்கணும். அதை திரும்ப 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 படிக்கணும். ஏன்னா 10 புக்கை படிக்கிறத விட ஒரே புக்கை 10 நேரம் படிக்கணும். அப்போ படிக்கக்கூடிய புக் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ உங்களை பொறுத்தவரைக்கும் என்ன ஸ்கூல் புக்கு தான், ஸ்கூல் புக்கில் ஆஸ் பர் சிலபஸ் படி எடுத்து படிக்கணும். அதை தவிர நீங்கள் எதுவுமே படிக்கக்கூடாது. நிறைய எனக்குலாம் ஃப்ரெண்டு உண்டு, அவர் பார்த்தீங்கன்னா நிறைய இயர் புக்காக படிப்பார். 4-5 ஒரு இயர் புக் ஃபாலோ பண்ணுவார், 4-5 இயர் புக் ஃபாலோ பண்ணுவார், நிறைய அதுவும் படிப்பார். அதனால் என்ன ஆச்சுங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு டைம் எடுத்துச்சு. அப்போ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு புக்கை நம்பணும், அந்த புக்கையே திரும்ப திரும்ப படிக்கணும். இப்போ புதுசாக படிக்கிறவங்க ஆர்வத்தில் எப்படியா நமக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் நிறைய புக்கை கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கலெக்ட் பண்ணவே கூடாது. அந்த லிமிடேஷன் பண்ணணும், புக்கை ஃபஸ்ட்டு லிமிடேஷன் பண்ணணும். அதுவே பெரிய சக்ஸஸ். எனக்கு தான் படிப்பேன், அதாவது இதை படிக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிடும். அப்போ எந்த புக்கை படிக்க போகிறாங்க அதை திரும்ப 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 படிக்கணும். அப்போ நிறைய ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. ஒன் இஸ் பெட்டர் தான் அதர். ஒரு நோட்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் நோட்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதை நோக்கி ஓடிட்டு போனேன்னு வச்சுங்களேன், திரும்ப இதை படிக்க மாட்டோம். இப்போ ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அதை தெளிவாக படிங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் என்ன படிக்கணும், ஸ்கூல் புக் தான் படிக்கிறோம். அது எப்படி படிக்கிறோம், ஆஸ் பர் சிலபஸ் படி எடுத்து படிக்கிறோம். வேறு எதுவுமே நீங்கள் படிக்க வேண்டாம். இது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துக்கிறோம், வேறு எதுவுமே வேண்டாம். ஏன்னா அதனால் நம்ம தேவையில்லாமல் நிறைய கைடெல்லாம் ரெஃபர் பண்ணி நம்ம டைமை வந்து விரைய பண்ணிடக்கூடாது. அது முக்கியமானது. வேஸ்டிங் அன்னெசரி டைம் ஆன் நியூஸ் பேப்பர். இந்த நியூஸ் பேப்பர் படிக்கணும், அது படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நியூஸ் பேப்பர் நாளாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5:30 ஆரம்ப நியூஸ் பேப்பர் 11 மணி வரைக்கும் வந்து படிச்சுட்டு இருப்போம். இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு வந்து யூபிஎஸ்சி பாஸ் பண்ணாங்க, டாப்பர். அவங்க சொன்னாங்க முதல் தடவை நியூஸ் பேப்பர் படிக்கும்போது எனக்கு 48 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பேப்பர் கம்ப்ளீட்டாக படிக்கிறேன். திரும்ப அதே பேப்பர் நான் 1/2 மணி நேரத்தில் படிச்சேன்னு சொன்னாங்க. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னாங்க கேட்டிங்கன்னா, முதல்ல படிக்கும்போது எல்லாத்தையும் படித்தேன், ரெண்டாவது அதை படித்து பார்க்கும்போது கடைசியாக யூபிஎஸ்சிக்கு தேவையான மட்டும்தான் படித்தா 1/2 hour தான். அதே மாதிரி தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நியூஸை மட்டும் தான் பார்க்கணும், டிஎன்பிஎஸ்சிக்கு சம்பந்தமான நியூஸ் தான் பார்க்கணும். டிஎன்பிஎஸ்சியுமே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சிலபஸ் கொடுத்துருப்பான், அந்த சிலபஸ் ஓரியன்டேஷன் என்னதான் இருக்குது அதான் படிக்கணும். தேவையில்லாமல் அங்கே மர்டர் நடந்துச்சு, அந்த இது நடந்துச்சு, இது தேவையில்லாத படித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் லிமிட்டட், அதாவது ஒரு 1/2 hour தான், அதுக்கு மேலே எடுத்துக்கூடாது. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன். பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா பெருகி போச்சு. நீங்கள் சோசியல் மீடியா யூஸ் பண்ணாத ஆட்களே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கணும் போவீங்க, அதை கேட்டுட்டு பக்கத்தில் இன்னொன்று வந்து நிற்கும், அப்புறம் அதை பார்த்துட்டு பக்கத்தில் இன்னொன்று வந்து நிற்கும். அப்படியே உங்கள் டைம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடும். அதனால் உங்களுக்கு யூடியூப்ல ஒரு இது ஏதோ தேவைப்பட்ட ரெஃபரன்ஸ்க்கு ஒரு வீடியோ பார்த்தாலும் ரீடிங் தான். நீங்கள் ரீட் பண்ணால் தான் மைண்டில் ஏறும். லைக் தான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்க சொல்கிறது. ரீட் பண்ண மைண்டில் ஏறும். நீங்கள் பார்த்ததெல்லாம் அப்படி கன்ஃபியூஸ் தான் பண்ணி விடும். படித்த மாதிரி இருக்கும், ஆனால் மைண்டில் ஏறாது. இந்த ரீட் பண்ணி திரும்ப ரீட் பண்ணால் தான் மைண்டில் ஏறும். அதனால் இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தணும். இந்த சோசியல் மீடியாங்கிறது என்னன்னா இருமுனை கத்தி மாதிரி. அதில் பாசிட்டிவ் பாயிண்ட் உண்டு, நெகட்டிவ் பாயிண்ட் உண்டு. அப்போ அந்த பாசிட்டிவ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். தேவையில்லாமல் நம்ம டைம் என்ன செஞ்சிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிவிடாது. அப்போ அந்த சோசியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து விலகணும். நைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சோசியல் மீடியா அந்த யூஸ் பண்ணிட்டு தூங்கக்கூடாது, டயர்னஸ் தான். எந்திரிச்சோன்னா சோசியல் மீடியா தான் பார்க்காங்க. நம்ம தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கணும், மற்றபடி அதை பயன்படுத்தக்கூடாது. ரிவிஷன், ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 2 hour ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு 1 நாள் ரிவிஷன் ஃபுல்லாக ஒதுக்கிடணும். ஒரு மாதத்துக்கு எடுக்க 4 நாள் ரிவிஷன் அடிச்சிடணும். ரிவிஷன் நீங்கள் படிக்கும்போதே இத்தனை தேதி ரிவிஷன் கொடுன்னு எழுதி வச்சுக்கிடும். ரிவிஷன் பண்ணுற நாளாக பரீட்சை படிக்கும்போது கடைசி 15 நாள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. எங்கேயோ ஒரு முக்கில் உட்காந்து நான் ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பேன், ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ ரிவிஷன் சப்போஸ் ரிவிஷன் நான் பண்ண முடியலன்னா நான் பரீட்சை எழுத போக மாட்டேன். அப்போ அல்டிமேட் சக்ஸஸ் எங்கே வந்து நிற்கும் கேட்டிங்கன்னா ரிவிஷனில் தான் வந்து நிற்கும். அப்போ வந்து ரிவிஷன் பண்ணாமல் நீங்கள் பரீட்சை பக்கமே போயிடக்கூடாது. அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு என்ன ரிவிஷன் விட்டுரும், ஒரு வாரத்துக்கு என்ன ரிவிஷன் வரும், மாதத்துக்கு என்ன ரிவிஷன் வரும், பரீட்சைக்கு முடியும் 15 நாள் கம்ப்ளீட் ரிவிஷன் விட்டுருங்க. டீம் ஒர்க். ஏன்னா டீம் ஒர்க்குங்கிறது நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. நீங்கள் டீம் ஒர்க் பண்ணணும், ஆனால் பரீட்சைக்கு 15 நாள் முன்னாடி டீம் ஒர்க் பண்ணிடக்கூடாது. பரீட்சைக்கு 15 நாள் முன்னாடி நீங்கள் தனியாக எங்கேயோ உட்காந்து படிக்கணும். அதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணால் தான் நம்ம எங்கே வீக்காக இருக்கோம், எங்கே ஸ்ட்ரென்த், ஷேரிங் நாலேஜும் உண்டு. ஒரு 5 பேர் சேர்ந்து படிக்கணும்னு வச்சுங்களேன், ஒருத்தர் மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்போம், அந்த மேக்ஸ் ஸ்ட்ராங் வந்து 4 பேருக்கு கிடைச்சிடும். ஒரு சயின்ஸ் ஸ்ட்ராங்காக இருப்போம், சயின்ஸ் ஸ்ட்ராங் 4 பேர் கிடைச்சிடும். அப்படியே இந்த ஷேரிங் நாலேஜ் ஈக்குவலாக ஏகப்பட்ட இடத்துல பார்த்துருக்கோம். அப்போ நமக்கு வந்து நம்ம ஒரு டீமாக இருக்கும்போது தான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம்.
இப்போ ஒரு சிங்கிளாக இருக்குன்னு வச்சிங்களேன், திங்க் பண்ணுறது நெகட்டிவாக இருக்கும். இப்போ ஒரு டீம் ஒர்க் கண்டிப்பாக வேணும். டீம் ஒர்க் இல்லாமல் நம்ம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சக்ஸஸ் பண்ணுறதுலாம் ஒரு டஃப்பான வேலை தான். அதில் டீம் ஒர்க் வேணும். அதுமாதிரி ஸ்டடி கால் யூஸ் பண்ணணும். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஸ்டடி கால் வைக்கிற காரணமே அதான். எதுக்குன்னா அங்கே தான் உங்களுக்கு டீம் ஒர்க் கிடைக்கும். ஏன்னா நம்ம இன்ஸ்டியூட்டுங்கிறது ஒரு கைட்லைன் தான். நீங்கள் அங்கே டீமாக உட்காந்து படிக்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன டிஸ்பியூட் நிறையா இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இன்ஸ்டியூட் வந்து வச்சிங்கன்னா அந்த டிஸ்பியூட்லாம் மறந்துடுவீங்க. அப்போ படிக்கணும் நமக்கு ஒரு வெறி வரும். அதனால் இந்த இடத்த வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இது போக இதான் 10 மிஸ்டேக் நம்ம பார்த்தது. இது போக நம்ம என்ன ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா ஒரு நாள் உடம்பு இல்லைனாலும் நம்மளால் வந்து அடுத்த நாள் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக அப்போ அந்த பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் பேரிச்சம்பழம் டெய்லி 2-3 ஒரு பாக்கெட்டில் கொஞ்சம் சாப்பிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கால்சியம் மில்க். ஏன்னா மில்க் கண்டிப்பாக குடிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம கால்சியம் வந்து டயர்ட் ஆகாது, போன் வந்து இதாகாது. வந்து ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் போனாலும் நம்ம ஒரு வாரம் லாஸ் ஆன மாதிரி ஃபீலிங் கிடைக்கும். அதனால் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக இந்த டீம் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட்டு போடணும், ரிவிஷன் நல்லா பண்ணணும். ஏன்னா ஆக்சுவலாக சலிப்பும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம் சொல்லிட்டு பெரியார் சொல்லுவார். அது இந்த இடத்துல வந்து சலிப்பு வரவே கூடாது ரிவிஷன் விடும்போது. ஏன்னா ஓய்வுங்கிறது நம்ம இந்த எக்ஸாம் முடிவு வரைக்கும் ஓய்வு எடுத்துடக்கூடாது. ரெண்டுமே நமக்கு தற்கொலைக்கு சமம் அப்படிம்பாங்க. அதில் ரிவிஷன். ஏன்னா ஆக்சுவலாக RRR அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிடும். RRR ஃபஸ்ட் என்னன்னா ரீடிங். ஏன்னா கண்டிப்பாக ரீட் பண்ணணும். நீங்கள் யூடியூப்பில் படிச்சுன்னா அது ஓகே அப்படின்னு எடுத்துட முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவிஷன். ஏன்னா ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவிஷனை ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கணும். ரிஃப்ளெக்ஷன் என்ன கேட்டிங்கன்னா நம்ம டெஸ்ட் போட்டு அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும், பாராமல் எழுதி பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் எந்த எக்ஸ்கியூஸுமே நீ சொல்லக்கூடாது. ஒரு கோட்ஸ் ஒன்று பார்த்தேன். ஏன்னா காரணம் சொல்கிறவன் காரியம் சாதிக்க மாட்டான், ஆனால் காரியம் சாதிக்கிறவன் காரணம் சொல்ல மாட்டான். ஆனால் நீங்கள் எந்த காரணமும் சொல்லக்கூடாது. நான் 10th வரை சரியாக படிக்கல வைக்கல அதெல்லாம் கிடையாது. இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கோம், நமக்கு தேவை என்ன கேட்டிங்கன்னா ஒன்லி ஃபார் பாஸ் பண்ணணும், சக்ஸஸ் தான். எந்த எக்ஸ்ட்ரீமெண்ட்னாலும் நீங்கள் போகலாம், ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும். சக்ஸஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதனால் தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து படிங்க. ஏன்னா தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து படிங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஏன்னா ஒரு சிலவங்க பரீட்சைக்கு பிட் எழுதுவாங்க. பிட் எழுதுங்கிறது முக்கியமான பாயிண்ட் மட்டும் எழுதி வச்சுப்பாங்க. அதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி பரீட்சை எழுதுவாங்க. அதுமாதிரி இந்த முக்கியமான பாயிண்ட் தான் என்ன கேட்டிங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். நம்ம வளவளன்னு சென்டென்ஸ் பண்ணி எடுத்துக்கூடாது. அதனால் தெளிவாக உட்காந்து படிங்க. பரீட்சைக்கு நாள் கம்மியாக தான் இருக்குது. ரிவிஷன் இப்போ கடைசி 15 நாள் நீங்களே ரிவிஷன் பண்ணுங்கள். டெஸ்ட் அட்டன் பண்ண யாருமே மறந்துடாதீங்க. தைரியமாக படிங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும்.